வணக்கம் குழந்தைகளே. தினம் ஒரு குட்டி கதைகள். இன்று நாம் ஒரு கதை படிப்போமா? கதைக்குச் செல்வோம். பறவைகள் மற்றும் குரங்கு கதைகள். ஒரு நாள் காட்டில் ஒரு குரங்கு மற்றும் சில பறவைகள் சந்தித்தன. குரங்கின் பெயர் ராமு. அவன் மிகவும் உழைப்பாளியும் குதிரை வினாடிகளிலும் மகிழ்ச்சியுடன் இருந்தான். பறவைகளின் பெயர்கள் சிலா மற்றும் மிண்டு. அவர்கள் வானில் பறப்பதற்கு எப்போதும் சந்தோஷமாக இருந்தனர். ஒரு நாள் ராமு குரங்கு ஒரு பெரிய மரத்தில் ஏறி ஒரு தேன் வண்டி கண்டுபிடித்தான். அவன் அதனை மகிழ்ச்சியுடன் சாப்பிட ஆரம்பித்தான். அப்போது சிலா மற்றும் மிண்டு பறந்து வந்தனர். ராமு, நீ எங்கே போகிறாய் என்று சிலா கேட்டது. நான் இந்த மரத்தில் ஏறி இந்த தேன் சாப்பிடுகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கின்றது என்று ராமு பதிலளித்தான். நாம் பறவைகள், நாம் தற்செயலாக வானில் பறந்து மகிழ்வோம். இந்த மரத்தில் ஏறிவிட முடியாது என்று மிண்டு கூறியது. ஆமாம், ஆனால் என்ன, இந்த மரத்தில் ஏறி உயர்ந்து பார்த்தால் நாங்கள் எல்லாம் உலகம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்பதைக் காணலாம் என்று ராமு கூறினான். இதனைக் கேட்டபோது சிலா மற்றும் மிண்டு ஒரு சிறிய யோசனையில் மூழ்கினார்கள். சரி, நாங்கள் பறந்து போகும்போது இந்த மரத்துக்கு அருகிலிருந்து சுவாரஸ்யமான ஒன்றை பார்க்க முடியும். ஆனால் உங்களுக்கு குளியல் செய்யும்போது எளிதாக அமையும் என்றார்கள். அந்த நாளில் ராமு, சிலா மற்றும் மிண்டு இந்த காட்சியை பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர். அவர்கள் புரிந்து கொண்டனர். சிறிது வித்தியாசமாக இருக்கும் முறைகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் உதவிப் பலன் கொடுத்து அனைத்து வாழ்க்கைகள் மகிழ்ச்சி கொள்கின்றன. நீதி: எல்லோருக்கும் வேறுபட்ட திறன்கள் மற்றும் திறமைகள் இருக்கின்றன. அவற்றை ஏற்றுக்கொண்டு அனைவரும் ஒருவரை ஒருவர் உதவி செய்வதால் வாழ்க்கை மேலும் இனிமையானதாக இருக்கும். சரி, இந்த கதை முடிந்தது குழந்தைகளே. மீண்டும் மற்றுமொரு கதையில் சந்திப்போமா? உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் வானதி. நன்றி, வணக்கம்.